இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். இந்த 11 மாத காலமும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், வழிநடத்தினார். அதற்காக அவருடைய கிருபைக்காக நாம் மிகவும் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சந்தோஷமாய் இருக்கிறீங்களா? சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இந்த நாளிலும் குறைவு குறைவு என்று சொல்லும் பொழுது ஒரு முழுமையில்லாத தன்மை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு உண்டு இல்லையா? உங்களுடைய சமாதானத்துல ஒரு குறைவு, இல்லை என்றால் ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு, உங்களுடைய வருமானத்தில் ஒரு குறைவு, பொருளாதாரத்துல குறைவு, உங்களுடைய பிசினஸ்ல குறைவு, இல்லைன்னா என் குடும்பத்துல எல்லாமே இருக்குங்க, ஆனா என் பிள்ளைக்கு குழந்தை மட்டும் இல்லைங்க, அதுல ஒரு குறைவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கவலையோடு மிகவும் சோர்ந்து போய் உக்காந்து இருக்கிறீங்களா? குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. குறைவு வரும்பொழுது ஆண்டவர் அதை நிறைவாக்குவார். இன்றைக்கும் அநேக குடும்பங்கள்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இந்த நாளிலும் ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில குறைவு என்று வந்தால்தான் அது நிறைவாயிருக்கும். எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஜாடியில வெறுமையான அத பாத்திரமாய் அதை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த வெறுமையான பாத்திரத்தில் நாம் என்ன செய்யலாம்? தண்ணீரை நிரப்பலாம். அதை முழுமையாக நிரப்ப முடியும். ஆனால் நிறைவாக தண்ணீர் இருந்தால் அதை மொண்டு எடுக்கும்போது அதிலே குறைவு ஏற்படும். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு இருந்தால்தான் அதை கர்த்தர் நிறைவாக்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்துல பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கோ கர்த்தர் என்ன செய்வார்? அந்த குறைகளை நீக்கி நிறைவானதை உங்களுக்கு தருவார். இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்றால், கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு அங்கே ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, அந்த ஊர்ல ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவையும் அவருடைய சீசரையும் அழைத்தார்கள். அந்த கல்யாண வீட்டிற்குள்ளாக இயேசு, அவருடைய சீசர்கள், அவருடைய தாயும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 3வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அதிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஒரு கல்யாண வீடு என்றால் அந்த இடத்துல உறவுகள் இருப்பார்கள், மணமகன் மணமகள் இருப்பார்கள், சகல பொருட்கள் இருக்கும், அந்த இடத்துல உணவு பொருட்கள் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த கல்யாண வீட்டிற்குள்ள என்ன குறைவுபட்டது என்றால் திராட்சரசம் குறைவுபடுகிறது. குறைவுபடுகின்ற பொழுது அந்த இடத்துல இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவிடத்துல சொல்றாங்க. ஒருவேளை பாருங்க, இயேசுனுடைய தாய் அந்த இடத்துல ஏன் இது குறைந்து போயிருச்சு? இயேசு இந்த இடத்துல இருக்காரே, எப்படி இந்த திராட்சரசம் குறைவுபடும் அப்படின்னு ஒரு கேள்வியையும் இந்த இயேசுவின் தாய் கேட்கல. அதே போல அவர்கள் பாருங்க, சீசரிடத்துல போய் குறைவுன்னு சொல்லல, இயேசுவிடத்துல தான் போறாங்க. இயேசுவின் தாய் என்ன சொல்றாங்க? திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், இந்த நாள்லயும் நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கும் பொழுது பாருங்க, இந்த இயேசுவின் தாயை போல நம்ம இயேசுவிடத்துல தான் நம்ம போகணும்.
இன்னைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குறைவுகள் இருக்கும் பொழுது, நம்ம அந்த குறைவுகளை யாரிடத்துல சொல்லுகிறோம்? நம்ம போய் மனுஷரிடத்துல போய் நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த தாய் பாருங்க, சீசரிடத்துல போய் சொல்லல. இயேசுவிடத்துல தான் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த குறைவை நிறைவாக்க இயேசுவால முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தோட என்ன சொல்றாங்க? அங்க சொல்றாங்க. பாருங்களேன், இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தா, அத இயேசுவிடம் நீங்க சொல்ல பழகுங்க. "ஆண்டவரே, என்னிடத்தில் இப்படி ஒரு குறைவு உண்டு ஆண்டவரே" அப்படின்னு சொல்லுங்க. ஆனா, இன்னைக்கு அன்பு சகோதர, சகோதரிகளே, நீங்க கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா? "ஏன் என்னோட இயேசு இருக்கார்ல, எனக்கு ஏன் இந்த குறைவு?" அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புகிறோம் இல்லையா? அதே போல அந்த குறைவுகள போய் மனுஷரிடத்துல நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த இடத்துல இயேசுவின் தாய் பாருங்களேன், அங்க சீசர்களிடத்திலயும் போல, நேரா இயேசுவிடத்துல என்ன செய்றாங்க? போறாங்க. உங்களுடைய என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, என்ன வேதனைகளாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு குறைவா இருந்தாலும் அத இயேசுவிடம் நீங்க என்ன செய்யுங்க? போய் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். இந்த நாள்லயும் அநேகர் மனுஷரிடத்துல சொல்லிட்டே இருக்கிறதுனால தான், அந்த பிரச்சனைக்கு, அந்த குறைவுக்கு அவங்க நிறைவை காண முடியல இந்த நாட்கள்லயும். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, "ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த நாள்லயும் ஒருவேள இந்த இடத்துல பாருங்களேன், அவர் சொல்ற பதில் பார்த்தீங்களா? "என் வேலை இன்னும் வரவில்லை" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கும் அநேக சகோதர, சகோதரிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நான் இயேசுவிடம் என்னுடைய குறைவ நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். ஆனா, எனக்கு என்னது? இன்னும் பதில் வரல. அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல சில நேரங்களில் அவர் என்ன செய்கிறார்? நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? காத்திருக்கணும். காத்திருக்கணும். அவருடைய வேலை வருகின்ற வரையிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் அ ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாளிலும். அன்பு சகோதர, சகோதரிகளே, ஒருவேளை நீங்க இன்னைக்கு சொல்லலாம், "நான் இயேசுவிடத்துல தானே என் குறைய சொன்னேன். ஆனா எனக்கு இன்னும் பதில் வரலையே!" அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவர் குறித்த நேரத்துல ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப அற்புதம் செய்யணும், எப்ப உங்கள உயர்த்தணும், எப்ப உங்கள ஆசீர்வதிக்கணும், எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறாருங்க. பாருங்களேன், ஒரு காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா, ஒரு 12 மணிக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு வச்சிருந்தாரு அப்படின்னா, 11:59க்கும் அந்த அற்புதம் நடக்காது. 12:01க்கும் அந்த அற்புதம் நடக்காது. சரியாய் ஆண்டவர் செய்து முடிப்பார், அவருடைய வேலையில. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதலாவது அந்த இயேசுவின் தாய் என்ன செஞ்சாங்க? எந்த கேள்வியுமே கேட்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவிடத்துல போய் குறைவா என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்ப நீங்களும் ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குறைவு இருக்கும் பொழுது, "ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. இத்தன வருஷம் ஆச்சு ஆண்டவரே." நீங்க அந்த குறைவை இயேசுவிடத்துல என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும். சொல்லிட்டு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேலை வருகின்ற வரையில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். சில பேருக்கு அப்படிதான் சொல்றாங்க. "நான் ஆண்டவர்ட்ட சொல்லிட்டேனே, நான் குறைவெல்லாம் சொல்லிட்டேனே, எனக்கு இன்னும் பதில் வரலையே." இல்லங்க. உங்களுடைய காரியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை வைத்திருப்பார். எந்த காலத்துல செய்யணும், எந்த நிமிஷத்துல செய்யணும், எந்த வினாடியில செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், எந்த மாதத்துல செய்யணும், எல்லாமே சரியாக ஆண்டவர் செய்வார். அதனால தான் அவருடைய வேலைக்காக நீங்க காத்திருங்க. நீங்க காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இயேசுவின் தாய் என்ன முதல்ல போய் சொன்னாங்க? திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி இயேசுவிடத்துல சொல்லிட்டாங்க. 2வது பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? "அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அதன்படி நீங்க செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அதன்படியே நீங்க செய்யுங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்களேன், இப்பதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் செயல்படுகிறார். செயல்படுகிறார். இன்னைக்கும்
ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. முதலாவது குறைவுகளை இயேசுவிடத்துல நீங்க சொல்ல பழகுங்க. 2வது காரியம், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? செயல்படுகிறார். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இயேசு வேலைக்காரரை நோக்கி என்ன செய்றாரு? அங்க 6 கற்சாடிகள் இருக்குது இல்லையா? அப்ப அந்த 6 கற்சாடிகள்ல தண்ணீர நிரப்புங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க நிரப்புனது பார்த்தீங்கன்னா, நெறைய நிரப்புனாங்க. அந்த வேலைக்காரர்கள் நெறைய நிரப்புனாங்க. அப்ப நிரப்புன உடனே பாருங்களேன், அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அ இது யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, "இப்ப நீங்க என்ன செய்யுங்க, தண்ணிய மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போங்க" அப்படின்னு சொல்லி வேலைக்காரரிடத்துல சொல்றாரு. பாருங்களேன், இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்றாங்க, கொண்டு போறாங்க. பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்துல கொண்டு போகும்பொழுது, அது என்னவாய் மாறுகிறது? திராட்சரசமாய் மாறிவிடுகிறது. திராட்சரசமாய் மாறிவிடுகிறது. மாறுன உடனேயே இந்த வேலைக்காரருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்ம கையில கொண்டு வந்தது தண்ணீர் தான். ஆனா இப்பொழுது என்னவாய் மாறினது? திராட்சரசமாய் மாறினது. அவருக்கு ஒரே ஆச்சரியப்பட்டிருப்பாரு அந்த வேலைக்காரரு. ஆனா அந்த பந்தி விசாரிப்புக்காரர்ட்ட குடுக்கும்போது, அவர் திராட்சை ரசத்தை ருசி பார்த்து, "இது நல்ல ரசமா இருக்கே." அப்ப அவரும் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. அவரும் கேட்டிருப்பாரு. இந்த திராட்சை ரசம் முன்னாடி இருந்தத விட, இப்பொழுது நல்லா ருசியா இருக்கே! இப்படி மாறுனது எப்படின்னு கேட்டிருப்பாரு. பாருங்க, இந்த இயேசு தான் அப்படின்னு அவரும் அறிஞ்சிருப்பாரு. அப்ப பாருங்களேன், இந்த நாள்லயும் ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். குறைகளை நிறைவாக்குவார். நிச்சயமா இந்த மாதத்துல உங்களிடத்துல என்னென்ன குறைவுகள் இருக்கோ குடும்பத்துல, அத்தனை குறைவுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். என் அன்பு தேவ ஜனமே, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பாருங்க, இந்த மாதத்தினுடைய முடிவிற்குள்ளாக இந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, அப்படியே நடக்கும். அப்படியே உங்களுக்கு நடக்கும். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. மாறின உடனே பாருங்க, அதுல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. 2:11 இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே ஆண்டவர் என்ன செய்தார்? அதை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய சீசரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாளிலும் உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாக நிறைவாக்குகிற தேவன். நிறைவாக்குவார். குழந்தை இல்லையா? குழந்தையை தருவார். இந்த சமாதானம் இல்லையா? சமாதானத்தை தருவார். நான் கேட்ட காரியத்துல எனக்கு மேன்மை இல்லைன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த மேன்மையை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அந்த குறைவுகளை கர்த்தர் நீக்குவார். கர்ப்பத்தின் கனி இல்லையா? அந்த குறைகளை கர்த்தர் நீக்கி நிறைவானதை உங்கள் வாழ்க்கையில தருவார். அவர் சர்வ வல்லவர். நிச்சயமாகவே அவர் உங்கள் இந்த மாதத்திற்குள்ளாகவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இதிலே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்தில் எல்லாம் குறைவுகள் ஏற்படுகிறதோ, கேள்விகள் கேட்காமல் இயேசுவிடம் அந்த குறைகளை நீங்கள் சொல்லுங்க. 1. 2வது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் வரையிலும் அந்த வேலைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த மாதத்தில் செயல்படுவார். எதுவெல்லாம் குறைவு இருக்குதோ, ஆண்டவர் செயல்படுகிற ஒரு மாதம் இந்த மாதம். ஆகையால நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் முதலையே செஞ்சிருக்கலாம். இயேசுனுடைய தாய் இயேசுவிடம் போய் என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்ல. அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யல? தம்முடைய மகிமைய தான் யாருன்னு அந்த வேலைக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும்.
அதே போல பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் வெளிப்படுத்தணும். சில வேளைகள்ல ஆண்டவர் சில இடத்துல அற்புதம் செய்வது இல்ல. ஆனா, இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில தான் யார் என்பதை அந்த இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம் இதுல. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலயும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாதத்துல ஆண்டவர் எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி நிறைவை தருவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் சுவாமி கர்த்தாவே, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முடிவிற்குள்ள ஆண்டவரே, கர்த்தர் நிறைவேற்ற போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, குறைகளை ஆண்டவரே ஒழிக்கிற தேவன், நிறைவை தருகிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த மாதத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரே எதுலெல்லாம் குறைவு பட்டார்களோ, பிசினஸ்ல குறைவு, பொருளாதாரத்துல குறைவு, வேலையில குறைவு, ஆண்டவரே வருமானத்துல குறைவு, ஆண்டவரே சமாதான குறைவு, ஆசீர்வாதத்துல குறைவு, ஊழியத்துல குறைவு, இந்த இந்த மாதத்துல ஆண்டவரே யார் யாரெல்லாம் குறைவு பட்டார்களோ, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த மாதத்தினுடைய முடிவிற்குள்ளாக கர்த்தர் ஆண்டவரே நிறைவானதை ஆண்டவரே நீர் தருவீர் ஆண்டவரே என்று ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.